குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சினிமா பாட்டு நான் எதை பாடினாலும் என்னால ஒரிஜினல் மேட்ச் பண்ணவே முடியலன்னு ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, சித்ரா மாரி என்னால பாட முடியல, அதுல என்னோட ஸ்லாங் இருக்கதான் செய்யுது. ஓகே, இல்ல ஜானகி அம்மா பாட்டு எடுத்தாலும் அதுல என் ஸ்லாங் இருக்கதான் செய்யுது. மேல் பாடின கருப்பசாமி பாட்டு எடுத்து யாருமே ட்ரை பண்ணது கிடையாது. நான் பாடின கருப்பசாமி பாட்டுல ஒரு விருத்தம் ஒண்ணு பாடியிருப்பேன். எல்லாரும் விருத்தம் பாடுவாங்க கருப்பசாமி பாட்டுக்கு முன்னாடி. அந்த விருத்தமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு யோசிச்சுதான் லிரிக்ஸ் நானே எழுதி டியூன் பண்ணி இதோட ஜாயின் பண்ணி அந்த பாட்டை வித்தியாசமா ப்ரொஜெக்ட் பண்ணோம். கருப்பா கருப்பையா சபரிமலை காவல்காரா, வாயா கருப்பா அழகா ஆடி வாயா கருப்பா, வந்தேன்டா பால்காரன் பாடினேன். அப்போ எஸ்பிபி சார் ஃபேமிலியே வந்திருந்தாங்க ஷோக்கு. சரண் சார் அப்பா பாடியிருக்கிறத அப்படியே பாடிட்ட, ஆனா ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல பாடியிருக்க, இந்த சாங்கை கெடுத்துடாம அந்த சாங்குக்குள்ள அந்த பியூர்னஸை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருந்துச்சு. ரேரா சாங்கா இருக்கணும், புது சாங்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் யாருமே சூஸ் பண்ணாத சாங்ஸா தேடி தேடி தான் எடுத்தேன். வித்யாசாகர் சார் வந்தப்போ மச்சான் பேரு மதுரை பாடினேன். அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு பயந்துட்டு இருந்தோம். பரம்பரையா பூஜை பண்றவங்க அப்படிலாம் கிடையாது. பாட்டு மூலியமா தான் பக்தினா என்னன்னு தெரிஞ்சுது. அது ஐயப்பன்ட்ட ஆரம்பிச்சது. கன்னி பூஜை பாடுறதுல இருந்து ஐயப்பன் கருப்பனுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல பக்தை. சிறுகாழி சார் பாட்டு எடுக்கணும்னா அது ஒரு கஷ்டம் தான், ஒரு தில்லு வேணும்னு தான் சொல்லுவாங்க. பெரிய முயற்சி பண்ணிருக்க நீ, அதுக்கான வெற்றியும் பலனும் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இப்பதான் நீ பந்தயத்துல ஓடுறதுக்காக களத்துல இறங்கியிருக்க, ஆனா இன்னும் நீ ஓடவே ஆரம்பிக்கல. ஸ்டேஜ்ல ஹாரிஸ் ஜெயராஜ் சார் உங்க கையில இருந்து ஒரு லைக் மொமெண்டோ கொடுத்து அவங்களுக்கு எல்லா ப்ரைஸ் மணி அது இதுன்னு எல்லாம் கொடுத்தோடனே அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? அண்ட் அதுக்கப்புறமா அந்த திரைப்பட பாடல்கள் பாடுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு உங்களுக்கு? வேற ஒருத்தவங்களோட சாங்கை கேட்டு அதை நம்ம பாடுறோம். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதை கொடுக்கறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே ஒரு சாங் நம்ம பாடி அது வெளில வரப்போது, அந்த எமோஷன்ஸை ஃபியூச்சர்ல யாரோ கேட்குறாங்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அதுக்கு எப்படி 100% எமோஷனை கொடுக்கணும்? இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிட்டு போனோம்ல, அதுதான் என்னோட கான்செப்ட். இது அழிஞ்சு போற உடம்பு, சாம்பல் ஆயிடும், ஊதி விட்டா எங்க போவோன்னே தெரியாது. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி லைக் அதே ஒரு வாய்ஸ் அப்படியே வரும்போது அது நிறைய பேர் இமிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் இல்லையா? ஒரு சிங்கரா அது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம ஒரு பாடலை லைக் ரெப்ளிகேட் பண்றோன்றது தாண்டி நம்மளோட ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னு தான் நம்ம பண்றோம் இல்லையா? இமிட்டேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது ஒரு சிங்கரா அது உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது? ஒரு பக்கம் அது ஒரு சிலருக்கு திருப்தியாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு அது இன்கம்ப்ளீட்டாகவும் ஃபீல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இமிட்டேட் பண்றாங்க, அவங்களோட ஒரிஜினாலிட்டி இல்லைன்னு யாருக்கிட்டையும் நேம் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஏன்னா இப்போ பிரதீப் குமார் அண்ணா பாடினாங்கன்னா அவங்க வாய்ஸ் தான் இது, அதுக்கு மேல அதை அந்த மாதிரி யாராலையும் பாட முடியாது அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகுது இல்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு பேர் கிரியேட் பண்ணணும்னு தான் நம்ம உழைக்கிறோம். ஏன் ஒரு சில நேரம் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கு, ஒரு சில நேரம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குன்னா, ஒரு சிலர் அந்த பாட்டு அதே மாதிரி சவுண்டிங் கேட்கலன்னா ஆமா அந்த பாட்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்க. பரவாயில்லடா இந்த பாட்டியே வித்தியாசமா கேக்குது ஏதோ ஒண்ணு அப்படின்னு லைக் பண்றவங்களும் இருக்காங்க. இத நான் பேரலா எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னாலும் ஒரு பக்கம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ரெண்டுமே ஈவனா இருக்கு. எனக்கு எது பிரச்சனை இல்லை, இதை நான் ஹர்ட்டாவும் எடுத்துக்கல, அதே சமயத்துல இதை நான் அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கல. ஒரு சிங்கரா நீங்க ஒரு பாடலை எடுத்து பாடும்போது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்றது அருணோட ஸ்டைலா இருக்கலாம். பட் ஆனா பொதுவாவே ஒரு பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்னாலே நிறைய பேர் அது அப்படியே நம்ம இமிட்டேட் பண்ணணும், இல்லை நம்ம அதை அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? உங்களுடைய அந்த ஒரு கெரியர் எப்படி ஆரம்பிச்சது இந்த மாதிரி பாடல்கள், சினிமா பாடல்கள் பாடும்போது? சினிமா பாட்டு நான் எதை பாடினாலும் என்னால ஒரிஜினல் மேட்ச் பண்ணவே முடியலன்னு ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, ஸோ நம்ம வாய்ஸுக்கு தான் அது வரும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஃப்ளோல விட்டுடலாம். சித்ராமா பாட்டு பாடினாலும் சித்ராமா மாதிரி என்னால பாட முடியல, அதுல என்னோட ஸ்லாங் இருக்கதான் செய்யுது. ஓகே, இல்ல ஜானகி அம்மா பாட்டு எடுத்தாலும் அதுல என் ஸ்லாங் இருக்கதான் செய்யுது. சோ அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி போல இருக்கு அப்படின்னு நானே என்ன திருப்திப்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறத்துல இருந்து
சித்ராமா பாட்டியும் கத்துப்பேன், ஜானகி அம்மா பாட்டியும் கத்துப்பேன். இல்ல எத்தனை ஃபீமேல் சிங்கர்ஸ் இருக்காங்களோ யார் யாரை கேட்கறனோ எல்லாத்தையும் கத்துப்பண்ணி ஒழிய இப்படியே வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதே பண்ணணும்னு வந்து அப்படிங்கிற மைண்ட் தாட்டை வந்து உடைச்சிட்டு நம்ம அதுல இருக்கிற சங்கதிகள் அதுல என்ன பண்ணிருக்காங்களோ அதை கரெக்டா பாடினா போதும். அதை நம்ம ஸ்டைல்ல பாடிடுவோம், அவ்வளவுதான். நம்ம குரலுக்கு எப்படி வருதோ அப்படி மக்கள்கிட்ட பாடுவோம். பிடிச்சிருக்கிறவங்க பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணட்டும், பிடிக்காதவங்க ஓகே வேற சாங் கேட்கட்டும், அவ்வளவுதான். ஃபீமேல் வாய்ஸஸ் வந்து எடுக்கிறத தாண்டி மேல் வாய்ஸ்க்கு உண்டான அந்த ஓக்கல் எடுத்துட்டு உங்களுடைய குரல்ல ஒரு லைக் வந்து இது வந்து மேல் பாடின போர்ஷன், இது வந்து ஃபீமேல் பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நாங்க வந்து பார்த்துட்டே வந்திருக்கோம் இல்லையா? அது எதனால நீங்க பர்டிகுலரா ஏன் சூஸ் பண்றீங்க? அப்படி நான் தேடும் போது அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சாங் கிடைக்கல, அதனால வந்து நமக்கு இதுதான் கிடைச்சிருக்குன்னா அது மேல் சாங் ஃபீமேல் சாங்னு நான் பிரிச்சு பார்க்கல. ரெண்டுமே சாங், யாரோ ஒருத்தவங்க பாடிருக்காங்க, அதை நான் எடுத்து பாடுறேன், அவ்வளவுதான். அத வந்து ஆடியன்ஸ்க்கு தான் தெரியும் இது வந்து ஒரு மேல் சாங், இது ஒரு ஃபீமேல் சாங். என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சாங் தான், அவ்வளவுதான். அது எதுவா இருந்தாலும் ட்ரை பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ட்ரை அவுட் வந்து நீங்க பண்றீங்க இல்லையா? அது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரசன்ட் பண்ணும்போது ஆர் லைக் வந்து அந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப வைரலா போனது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னா எது? சூப்பர் சிங்கர்ஸ்ல பாடினதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஓகே. தூள் பாடினேன், கொடுவாமி சாருவா பார்வை, அதையும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் பாடுவேன்னு. அந்த நாட்டுக்கூத்து சாங் இருக்கு இல்லையா, அதுல உள்ள போர்ஷன் வந்து எனக்கு கிடைச்சது ஒரு மெட்லி பாடும்போது, அது பாடினேன். அப்ப பாடும்போது சித்ரா அம்மா வந்து வித்தியாசமா இருக்கு, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சித்ரா அம்மா பார்த்தாங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்குமா வாய்ஸ்ன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுல ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தது நான் வந்து பாடினது வந்து கருப்பசாமி பாட்டு பாடினேன். ஃபீமேல் யாருமே பாடியிருக்க மாட்டாங்க, ஃபோக் சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க, பறவை முனியம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்க பாடியிருப்பாங்க, பட் அவங்க ஸ்லாங்குக்கு பாடியிருப்பாங்க. பட் ஒரு மேல் பாடின கருப்பசாமியை பாட்டு எடுத்து யாருமே ட்ரை பண்ணது கிடையாது. நான் பாடின கருப்பசாமி பாட்டுல வந்து ஒரு விருத்தம் ஒண்ணு பாடியிருப்பேன், கருப்பா கருப்பையான்னு. அது வந்து நான் எழுதி டியூன் பண்ணது. எங்க கருப்பசாமி அண்ட் அங்கேடி முழுங்குது வந்து ஆல்ரெடி ஒரு ஆல்பம் சாங், அது ரெண்டையும் எடுத்து பாட போறேன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஆனா அதுல ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி வேணுமே, எல்லாரும் பாடுற மாதிரி நானும் போயிட்டு எங்க கருப்ப பாடிட்டு இருக்க கூடாது, அதுல ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும்னு சொல்லிட்டுதான் தேக்கம்பட்டி ஐயாவோட அங்கேடி முழங்குதை எடுத்து அதை ஒரு அழைப்பு மாதிரி மட்டும் பாடிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், எல்லாரும் விருத்தம் பாடுவாங்க கருப்பசாமி பாட்டுக்கு முன்னாடி, அந்த விருத்தமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு யோசிச்சுதான் லிரிக்ஸ் நானே எழுதி டியூன் பண்ணி இதோட ஜாயின் பண்ணி அந்த பாட்டை வந்து வித்தியாசமா ப்ரொஜெக்ட் பண்ணோம். அது பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து வந்தேன்டா பால்காரன் பாடினேன். அப்போ வந்து எஸ்பிபி சார் ஃபேமிலியே வந்திருந்தாங்க ஷோக்கு. சரண் சார் வந்து அப்பா பாடியிருக்கிறத அப்படியே பாடிட்ட, ஆனா ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல பாடியிருக்க, ஒரு குறையும் என்னால சொல்ல முடியாதுன்னு ரொம்ப எழுந்து நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த ஸ்லாங்கு, அந்த ஸ்டைலு, அந்த சிரிப்பு, எஸ்பிபி சார் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது அத்தனையும் ஒரு பொண்ணு பண்ணி நான் இன்னைக்கு பார்த்தேன். அதுவும் இந்த பாட்டுல வந்தேன்டா பால்காரன் பாட்டை யாருமே பாடி நான் கேட்டதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபீமேலாலையும் இந்த பாட்டை பாட முடியும் அப்படின்னு காமிச்சதுக்கு தேங்க்யூன்னு அந்த அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலி முன்னாடி அந்த சாங் பாடும்போது ஒரு பயம் இருந்தது, இருந்தாலும் அவங்க வாழ்த்துனாங்கல்ல, அந்த வாழ்த்து ரொம்ப சந்தோஷம், திருப்தியா இருந்தது. அதுதான் வேணும், நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாங்கை கெடுத்துடாம அந்த சாங்குக்குள்ள அந்த பியூர்னஸை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேவா சார் வந்தப்போ அதாண்டா இதாண்டா எடுத்து பாடினோம். அதுவும் வந்து எந்த ஃபீமேலும் பாடினது இல்லை. நான் என்ன பண்ணேன்னா சூப்பர் சிங்கர்ஸ்ல ரேரா வந்த சாங்கா இருக்கணும், புது சாங்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் யாருமே சூஸ் பண்ணாத சாங்ஸா தேடி தான் எடுத்தேன். ரெப்யூட்டேஷன் கம்மியா இருக்கிற சாங்ஸா தான். மேபி இந்த சாங்ஸ் எல்லாம் ஏற்கனவே பாடிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. அதாண்டா இதாண்டா எடுத்து பாடினப்போ தேவா சார் அதுதான் சொன்னாங்க, உன் குரல்ல ஏதோ இருக்கு, தெய்வீகம் இருக்கு அப்படின்னு அவங்க வாழ்த்துனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பாட்டோட டேஸ்ட் குறையாம இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, அந்த அப்ரிசியேஷன் தான் வந்து நம்மளை புஷ் பண்ணிட்டே இருந்தது. ஃபீமேல் சாங் எடுத்தாலும் சரி, நான் இதுலயே காட்டு பயலை பாடியிருக்கேன், கண்ணு ரெண்டு ரங்கராட்டினம் பாடியிருக்கேன், ஃபீமேல் சாங்ஸும் பாடியிருக்கேன். அதே சமயத்துல ஃபீமேல் சாங்ஸ் எத்தனை பாடியிருக்கணும், ஈவனா அதுக்கு தகுந்த மாதிரி மேல் சாங்ஸும் பாடியிருக்கேன், அட்டம் பண்ணேன். ஆதி என்ன வந்தப்போ சீர்காழி சாரோட பாட்டு, டிஆர் மகாலிங்கம் சாரும் சீர்காழி சாரும் சேர்ந்து பாடினது, முத்துசிற்பி அண்ணா பாடினது, அது அப்புறம் வித்யாசாகர் சார் வந்தப்போ மச்சான் பேரு மதுரை பாடினேன். அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு பயந்துட்டு இருந்தோம். சார் வந்து என்னால நம்பவே முடியல, நீ ஒரு கேர்ள்
ஃபீமேல் வாய்ஸ்ல இந்த பாட்டை நான் கேட்பேன்னு என் வாழ்க்கையில நினைச்சு பார்த்தது இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பாட்டை ஸ்பாயில் பண்ணாம அப்படியே பாடிட்டேன் நீ, அதுதான் சூப்பருங்க அப்படி. அதுதான் அந்த ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் வரும்போதுதான் அந்த சாங்கை நான் பாடினேன். அது அவங்க வந்து 100% திருப்தியா இருந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த சாட்டிஸ்பேக்ஷன் தான். இது மேல் சாங், இது ஃபீமேல் சாங்னு பிரிச்சு கத்துக்க கூடாது, எல்லாத்தையும் பாடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம மேல் சாங் பண்ணாலும் ஒரிஜினல் சிங்கரை மாதிரி பாட போறது கிடையாது, ஃபீமேல் சாங்ஸ் எடுத்தாலும் அந்த ஒரிஜினல் சிங்கர் மாதிரி பாட போறது கிடையாது. ரெண்டுமே இல்லாம நடுப்புறதான் இருக்கு ஏதோ ஒண்ணு. ஸோ ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணும். அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ ரீச் ஆகட்டும், அவ்வளவுதான். நீங்க சொல்லியிருந்தீங்க கருப்பசாமி பாடல் வந்துட்டு நீங்களே எழுதி டியூன் பண்ணி நான் சேர்த்து பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பாடலுமே வந்து எங்களுக்காக பாடிங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த விருத்தம் மட்டும் தான் நான் எழுதி டியூன் பண்ணது. அந்த விருத்தம் மட்டும் நான் பாடுறேன். கருப்பா கருப்பையா சபரிமலை காவல்காரா, வாயா கருப்பா அழகா அடி வாயா கருப்பா, மாலையிட்டு விரதம் இருந்து 18ஆம் படி பகவான தரிசனம் பண்ண நாங்க வாரோம். வழித்துணையா வாருமையா, நீ வழித்துணையா வாருமையா. வெள்ள குதிரையில எங்க கருப்பாணி, வெள்ள குதிரையில வெட்டருவா வீசிக்கிட்டு ஆங்காரமாய் ஓங்காரமாய் ஆடிவா கருப்பா, ஆடிவா கருப்பா, ஆடிவா கருப்பா. கன்னிசாமி நாங்கள் எல்லாம் கன்னி பூச வச்சிருக்கோம், கருப்பா எங்க இல்லம் தேடி வந்திருந்து இன்னல்களை தீர்த்திடையா. அப்படியோ நான் பயந்துட்டே இருந்து நடுல திருப்பி எப்பாவது நீங்க வந்து அந்த ஒரு இது பண்ணுவீங்களோ. ஆக்சுவலா அந்த ஒரு கருப்பசாமி ஃபேவரட்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு முறுக்கல் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, லைட்டு நீங்க பாடும்போது கூட உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் எல்லாம் வந்தது. ரொம்ப ரசிச்சு எழுதுனீங்களா? எனக்கு ஐயப்பன்னா ரொம்ப ஃபேவரட் சின்ன வயசுல. அப்புறம் தான் வந்து எனக்கு சிவபக்தரானன்னு வச்சுக்கோங்களேன். முதல்னா பக்தினா தொடங்குனது பாட்டு மூலயமா பக்தி வந்துச்சு. பக்தினா அதுக்கு எங்க வீட்டுல அதெல்லாம் இப்படிதான் பக்தி செலுத்தணும் அப்படிலாம் சொல்லி தந்தது. பரம்பரையா பூஜை பண்றவங்க அப்படிலாம் கிடையாது. பாட்டு மூலியமா தான் பக்தினா என்னன்னு தெரிஞ்சுது. அது வந்து ஐயப்பன்ட்ட ஆரம்பிச்சது கன்னி பூஜை பாடுறதுல இருந்து. அப்ப கன்னி பூஜை பாடினா கருப்பு சாமிக்கு பாடாம எப்படி இருப்பாங்க? அங்க போய் தான் இதுதான் கருப்பு சாமி பாட்டு, அந்த அது ஊறி போயிடும். கருப்பரோட ரசிகர்கள் ரசிகர்கள்னு சொல்றதை விட பக்தர்கள்னு சொல்றதா கரெக்ட். நான் கருப்பசாமி பாட்டுக்குன்னா ரொம்ப விரும்பி கேட்பேன். அதே மாதிரி ஐயப்பன் கருப்பனுக்கெல்லாம் நான் வந்து ஒரு நல்ல பக்தை அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியல. நீங்க வந்துட்டு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பாடல்களும் வந்து நீங்க வந்து எடுப்பீங்க. அந்த ஒரு ஹை பிச் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நீங்க பாடும்போதே வந்துட்டு இதுக்கு முன்னாடி பாடின பாடல்களை விட கருப்பசாமி பாட்டுல ஒரு அளவுக்கு வந்து என்னாலேயே வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ ஒரு பிச் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. பட் ஆனா சீர்காழி கோவிந்தராஜன் சாருடைய பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா கூரை பிச்சுட்டு கேட்கிற அளவுக்கு, ஏன்னா மைக்கே இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு 16 ரூபாய்க்கு தாண்டி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் எடுத்து பாடும்போது உங்களோட எப்படி, ஏன்னா ஹை பிச் வந்து போயிட்டு திருப்பி வரணும்னா திருப்பி அந்த தொண்டையை அழகா பாத்துக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். தொண்டையை பாதுகாக்கிறதுலாம் இருக்கு. சீர்காழி சார் பாட்டு எடுக்கணும்னா அது வந்து ஒரு கஷ்டம் தான், ஒரு தில்லு வேணும்னு தான் சொல்லுவாங்க. பயந்துகிட்டே தான் எடுப்பேன். பயந்துகிட்டே எடுத்து நமக்கு வந்த வரைக்கும் முயற்சி பண்ணுவோமே. நான் சொல்லிட்டேனே, நமக்கு ஃபீமேலும் கிளியரா வரல, மேலும் ரெண்டும் கட்டானதான் இருக்கு. வர்றத வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து அதுல ஒரு கிரியேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம், என்ன சாங் எடுத்தா அது வந்து ஹிட் பண்ணலாம் அப்படிங்கறதுலதான் நான் வந்து எல்லா சாங்குமே செலக்ட் பண்ணி எல்லா பாட்டுமே அப்படிதான் சூஸ் பண்ணேன். அதுல ஒண்ணு சீர்காழி சாரோட சாங்ஸும் அப்படிதான் எடுத்தேன். சீர்காழி சாரோட சாங் தான் பாடணும்னு இல்லை, நம்ம எதை பாடினா வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் ஆகும்னு யோசிச்சுதான் வித்தியாசமான சாங்ஸா எடுத்து அதுல வந்து அந்த லிஸ்ட்ல வந்து சீர்காழி சாரோட சாங்ஸ். ஸோ நீங்க வந்து சீர்காழி சாருடைய பாடல் வந்துட்டு அவருடைய மகன் சீர்காழி சிவசிதம்பரம் அவங்க முன்னாடி பாடினீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஒரு பயம் அதெல்லாம் இருந்தாலும் அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கினீங்க இல்லையா? அது எப்படி இருந்தது? அண்ட் அந்த பாட்டு எங்களுக்காக பாடியே காட்டணும். நீங்க ஷோல வந்து சிவசிதம்பரம் ஐயாவை பார்க்கல. ஓகே. அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஓகே. எப்படின்னா, நான் இந்த மாதிரி சீர்காழி சாரோட பாட்டெல்லாம் பாடுறேன்
அப்படின்னு வந்து அதை அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும்னு ஓகே சார் வீட்டுக்கு வந்தாங்க. ஓகே வீட்டுக்கு வரும்போது அவங்க முன்னாடி நான் பாடி காமிச்சேன். அப்ப தேவாரம் தான் அவங்களுக்கு பாடி காமிச்சேன். சீர்காழி சாரோட பாட்டெல்லாம் அவங்க மொபைல்ல தான் கேட்டிருக்காங்க. நான் அவங்க நேர்ல பாடி காட்ட முடியல. ஓகே மொபைல்ல பார்த்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு பெரிய முயற்சி பண்ணிருக்க நீ, அதுக்கான வெற்றியும் பலனும் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இப்பதான் நீ பந்தயத்துல வந்து ஓடுறதுக்காக களத்துல இறங்கியிருக்க, ஆனா இன்னும் நீ ஓடவே ஆரம்பிக்கல. இப்பதான் உன்னை 1 2 3 சொல்றதுக்காக வெயிட் இன்னும் அதே சொல்லல. இப்பதான் வந்து அத்லட் ஆகிறதுக்கான லைன்லயே நிக்க வச்சிருக்காங்க. லைன்ல நிக்க வச்சிருக்காங்க, ஓடுறதுக்கு ரெடி ஆயிடு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வார்த்தை வந்து மனசுல பதியக்கூடிய வார்த்தையா இருந்தது. நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, மீடியா வரணும் அப்படின்ற ஒரு ட்ரைல தான் நான் வந்து லைக் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோலயே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இதுல வின்னும் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்டேஜ்ல வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து உங்க கையில இருந்து ஒரு லைக் மொமெண்டோ கொடுத்து அவங்களுக்கு எல்லா ப்ரைஸ் மணி அது இதுன்னு எல்லாம் கொடுத்தோடனே அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? அண்ட் அதுக்கப்புறமா அந்த திரைப்பட பாடல்கள் வந்து பாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நிறையாலாம் இப்போதைக்கு பாடல, ஒரு 4 மூவிக்கு பாடியிருக்கேன். அது எப்போ ரிலீஸ் ஆகும், மூவி நேம் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, நல்லா பாடியிருக்கேன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பாடி முடிச்சோன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்கல்ல, நல்லா இருக்கா நல்லா இருக்குமான்றத அவங்க கிரெடிட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த திருப்தி இருக்கு. ஆனா அந்த 4 படத்துக்குமே பாடும்போது ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணேன். இமோஷன்ஸ் எப்படி சாங்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சமா தெரியும் போது நமக்கு அதோட அருமை புரியாது. அதே ஏன்னா நம்மளோட சாங் இல்ல, வேற ஒருத்தவங்களோட சாங்கை கேட்டு அதை நம்ம பாடுறோம். ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதை கொடுக்கறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே ஒரு சாங் நம்ம பாடி அது வெளில வரப்போது, அந்த எமோஷன்ஸை ஃபியூச்சர்ல யாரோ கேட்கறவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னா அதுக்கு எப்படி 100% எமோஷனை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் வந்து அந்த ரெக்கார்டிங் போது கத்துக்கிட்டேன். ஒரு ரெக்கார்டிங்னா எப்படி இருக்குன்னே தெரியாது எனக்கு. ரெக்கார்டிங்ல இப்படிலாம் விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, ஒரு பொறுப்பு ஒண்ணு வரும்போதுதான் நமக்கு வந்து அதை சரியா வந்து தக்க வச்சுக்கணும்னு தோணும். சூப்பர் சிங்கர்ல வந்தோம், கத்துக்கணும், உலக மக்களுக்கு நம்ம தெரியணும் அப்படிங்கிற ஐடியால வந்தோம். அது நடந்தது. ஆனா டைட்டில்னு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தூக்கி தலையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவார்ட் வாங்கினப்பவே சொன்ன என்னன்னா, ஒரு கதவு திறக்கணும்னு நான் ஓடி வந்தேன், அந்த கதவை திறந்து விட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கதவை தாண்டி நான் ஓடி போய் நான் நினைக்கிற இலக்கை பிடிக்கணும்னா நான் ஓடிட்டே இருக்கணும். அதாவது இப்பதான் என்னை வந்து அவுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதை நம்ம சக்சஸா ஓடி முடிச்சாதான் அந்த பாதையை நம்ம சரியா யூஸ் பண்ணிட்டா சரியான இடத்துல போய் நிற்போம். உழைக்காமலே வச்சிருந்தா நான் எங்க எனக்கு திறந்து விட்ட இடத்துலயே தான் நிற்பேன். அந்த கதை வீட்டு வாசல்லே தான் நிற்க முடியும். டெலிவிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனப்போ என்ன கேட்டாங்க, எதுக்காக சூப்பர் சிங்கர் வந்தீங்கன்னு கேட்டப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏதோ பிறந்தோம் வந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில வந்து ஏதாச்சும் ஒண்ணு சாதிக்கணும். ஏன்னா மனுஷனா ஒரு தடவை தான் பிறப்போம், திரும்பி பிறப்போமான்றது தெரியாது. பிறந்தாச்சு, இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னு ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணிட்டு போனோம்ல, அதுதான் என்னோட கான்செப்ட். நான் இது வந்து அழிஞ்சு போற உடம்பு, சாம்பல் ஆயிடும், ஊதி விட்டா எங்க போவோன்னே தெரியாது. அது ஏன்னா அதையும் கரைச்சிடுறாங்க. நம்ம இப்படிதான் இருப்போம் அப்படின்னு நாளைக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்மள எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்கணும்ல, காந்திஜி இப்படி இருந்தாரு, அவரோட வரலாறு தான். எஸ்பிபி சார் வந்து நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாங்க, ஆனா நம்ம கூட தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பேரை வந்து நம்ம வாங்கணும், அதான் என்னோட ஆசை. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா அதுக்காக வந்து நான் நிறைய கத்துக்கணும். அப்ப எவ்வளவு உழைக்கணும்ன்றது வந்து புரிஞ்சுது. அது எக்ஸ்ட்ரீம் லெவலா இருக்கும். அதுக்கு வந்து நான் பண்ற ஒரு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பத்தாதுங்கிறத வந்து விஷயத்த வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர்கிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்க வந்துட்டு 4 படங்கள்ல வந்து பாடியிருக்கீங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது இவங்க வந்து சூப்பர் சிங்கர் பாடினாங்க அண்ட் வந்து டைட்டில் வின் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 months கேப் இருக்கு, இன்னும் எங்கேயுமே வெளியில தெரியலையே என்ன செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பரவலா எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வருதா, இல்லைன்னா நீங்க போய் வந்துட்டு வாண்டடா லைக் எனக்கு வந்து லைக் நான் நல்லா பாட்டு பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆடிஷன்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்களா? என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா இது வரைக்கும் எந்த வாய்ப்பையும் நான் போய் தேடி போய் கேட்கல. அதுவா என்னென்ன வருதோ அதை பாடுறேன். மத்தபடி நான் கத்துக்கிறதுக்காக நிறைய ஓடிட்டு இருக்கேன். மேபி இப்போ நான் வெளில தெரியலனாலும் படிப்புக்கு வந்து எண்டு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணும்போது மேபி ரீச் ஆகுன்ற நம்பிக்கை. இப்படி வந்து கேள்வி கேட்டாலும் அது அழகா வந்து நீங்க மாத்தி சொல்றதுன்றது ரொம்பவே வந்து நான் ரசிக்கும் தன்மையா லைக் அவ்வளவு அழகா இருக்கு இந்த விஷயம் பார்க்கும்போது.
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது. ரொம்ப லைக் குரூஷியலான ஒரு டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறீங்க. கோயிலெல்லாம் நான் வந்து பாட்டு பாட போகும்போது எல்லாரும் என்னுடைய பாட்டை ரசிச்சு கேட்பாங்க. 1-2 பேர் இருந்தாலும் நல்ல பாட்டெல்லாம் ரசிச்சு கேட்பாங்க. பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கேட்குற முதல் கேள்வி வந்து நீங்க என்ன சாதி அப்படிங்கிறது. ஸோ வந்து சங்கீதத்துக்கு சாதி இல்லை அப்படிங்கிறத எத்தனை தடவை தான் ஒரு ஆள் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்க மனசுல எப்பவுமே இருந்திருக்கா?